கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தீர்கள். நான் கூரையை பித்துக் கொண்டு எனக்கு வருமானம் வந்தது, அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்காக நான் பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று தேவதூதரை போல நாடு முழுவதும் பேசிக் கொள்வதற்காக ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மனிதர் ஆட்சியை, அதிகாரத்தை குறை சொல்லுகிறார், எதிர்த்து பேசுகிறார். பேசட்டும். அரசியல் இயக்கத்தை தோற்றுவிக்கவர்கள் யார் வேணுமானாலும் ஆளுங்கட்சியை பற்றி குற்றம் சுமத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கு முன்னால் உன் முதுகையில் இருக்கக்கூடிய அழுக்கை நீ துடைத்து விட்டு கழுவி விட்டு வந்து திமுகவை பற்றி நீ குறை சொல்ல வேண்டும். எந்த மேடையில் யாரை வைத்துக்கொண்டு இடைநிற்றல் கல்வி அதிகமாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை பார்த்து, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கின்ற அந்த நடிகர் அவர்கள் யாரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு, யாருடைய ஆட்சியில் மாணவர்களுடைய இடைநிற்றல் அதிகமாக இருந்தது, டிராப் அவுட்ஸ், மாணவர்கள் எத்தனை பேர் பள்ளிகளுக்கு செல்லாமல் நிறுத்தப்பட்டார்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் நிறுத்தப்பட்டார்கள், டிராப் அவுட்டுகளை அவர்களை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு எந்த விதமான ஒரு ரோட் பிளான், எந்த விதமான திட்டமும் இல்லாமல் ஒரு பெஞ்சை தேர்ச்ச ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியினுடைய கவர்மெண்ட்ல கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் இடைநிற்றல் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லையா என்றுதான் நான் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நான் சவால் விடுகிறேன். இந்த கருத்தை எழுதி கொடுத்தவனாக இருந்தாலும் சரி, அதை எழுதி பேசினவனாக இருந்தாலும் சரி, என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததோ 2021 மிகப்பெரிய கொரோனாவின் பெருந்தொற்று 2ஆம் அலையின் போது ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். ஆனால் பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்ட போது ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியவில்லை, அவர்கள் பாடத்தை தொடர முடியவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் தான் இடைநிற்றலை சரி செய்வதற்காக இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை இந்தியாவிற்கே முன்மோடி மாநிலமாக நடத்தி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. யாருகிட்ட வந்து என்ன கதை சுத்துற, பூ சுத்துற, நீ சினிமாவில் டயலாக் பேசினா எல்லாம் வாயில கொசு போகிறது கூட போகாது கூட தெரியாம கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் இது பகுத்தறிவு நாடு, இது பகுத்தறிவு மாநிலம், இது யாரும் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை என்று நீ பேசிக்கிட்டே இருக்கிற. ஆனால் நீ கேட்கக்கூடிய கேள்வி, உன் கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு சில தோழிகள், நான் இன்றைக்கு தேர்வு இருக்கிறது, என்னுடைய தேர்வை கூட நான் விட்டுவிட்டு இந்த கூட்டத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் எத்தகைய கூட்டத்தை நீ கூட்டிக் கொண்டிருக்கிறாய்? நீ உண்மையிலேயே மாணவருடைய எதிர்காலத்திற்கு அக்கறை உள்ள தலைவரா, அக்கறையுடைய இயக்கத்தினுடைய ஒரு தலைவரா என்பதை இந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்க எங்களுக்கு கடமை இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு தொலைக்காட்சியிலே அல்லது சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய பேச்சு உங்கள் கண் முன்னால் வந்திருக்காதா? இவற்றை கண்டித்து நீங்கள் தேர்வுக்கு எழுத வேண்டும், கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும், பாடத்திட்டத்தை கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு துப்பில்லாத நடிகர் இன்றைக்கு நாட்டு மக்கள் முன்னால் வந்து வாக்கு அரசியலை அறுவடை செய்வதற்காக வருகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டை காப்பாற்றுகிற நோக்கம் யாருக்கும் இல்லை. இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கான நோக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லுங்கள். யாருக்காக எந்த இயக்கத்தை தோற்றுவித்தீர்களோ அந்த இயக்கத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பேசுங்கள். ஆனால் நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஆற்றுகிற பணிக்கான திட்டம் என்ன, வரைவு என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன என்பதையெல்லாம் நீங்கள் விளக்குகிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் கொள்கை இருக்கிறது என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். அதை தாண்டு அடுத்த கட்டமாக இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் 2 இலக்கம் கொண்ட சட்டப்பேரவை உறுப்பினரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. நாங்கள் இந்த நாட்டை 5 முறை ஆண்டோம் என்று மார்த்தட்டி கொண்டு சொல்லக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை, எதிர்க்கட்சி ஆற்றுகின்ற பணியை இன்றைக்கு முறையாக செய்கிறார்கள் என்று கேட்டால் அதுவும் கிடையாது. வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் அவர்கள் எதிர்க்க வேண்டும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற அதே வேளையில் ஒன்றிய பாஜக அரசு செய்கிற சதி செயல்களை உங்களால் எதிர்க்க முடிகிறதா? இன்றைக்கு கிராமப்புறங்களில் 100 நாள் வேலையை பெரும்பாலானவர் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
ஆனால் உங்களுடைய உறவினர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு புரியும். அந்த 100 நாள் வேலை என்பது எத்தனை பேருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கான பெயரை மகாத்மா காந்தியின் பெயரில் வைப்பதற்கான காரணம் என்ன? கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொன்ன மகாத்மா காந்தி அவர்களின் பெயரால் கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒன்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த மன்மோகன் சிங் கவர்மெண்டில் நாங்கள் கொண்டு வந்த அந்த தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை இன்றைக்கு சிதைக்கின்ற வகையில் அவர்களுக்கு 125 நாள் வேலை கொடுக்கிறேன் என்று ஒரு பொய்யை சொல்லி மாநில அரசு இவற்றில் 40% பங்கை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை செய்கிறார்கள். 100% ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை 100% கொடுப்பதற்கு மறுத்து, நான் 60 ரூபாய் தரேன், நீ 40 ரூபாய் கொடு என்று மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்குது ஒன்றிய அரசாங்கம். இதை கண்டித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கில்லை. ஆனால் 125 நாள் ஏற்றிருக்கிறார்கள், அவற்றை நீங்கள் பாராட்ட வேண்டாமா என்று சப்பக்கட்டு கட்டுகிறார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நலிவுற செய்வதற்காக ஒன்றிய பாஜக அரசு எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை முறையாக கொடுப்பதே கிடையாது. இன்றைக்கு பேசுகிறாரே, நீங்கள் இடைநிற்றலை அதிகமாக்கியது உங்களுடைய ஆட்சி என்று. இதே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2500 கோடி கல்விக்கான பணத்தை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதற்கு விஜய்க்கு கொஞ்சமாவது நெஞ்சிலே ஈரம் இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? போற போக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற அந்த நடிகர், ஒன்றிய பாஜக அரசை ஒரு வரியில் கடந்து போகிற அந்த நடிகர் 2500 கோடி ரூபாய் எங்களுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கவில்லையே, ஏன் கொடுக்கவில்லை டேய் மோடி என்று கேட்பதற்கு கொஞ்சமாவது துணிச்சல் இருக்கிறதா? ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் கூட, திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் இன்றைக்கு மேடை போட்டு கேட்பதற்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு கொள்கை இருக்கிறது. நீ கோட்டையை பிடிப்பதற்காக கோட்டானாக வந்திருக்கிறாய். எங்களுடைய தலையெடுத்து, எங்களுடைய துரதிர்ஷ்டம், எங்களுடைய மேடையிலெல்லாம் இப்படிப்பட்டவர்களெல்லாம் பேசுகிற ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கடந்து போக வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சியினுடைய சாதனைகளை பற்றி தவறாக மக்களிடத்தில் பேசுகிற பொழுது எங்களை போன்றவரோடு பேசவில்லை என்று சொன்னால் யார் பேசுவது? எங்களுடைய தலைவர்கள் உங்களை கடந்துதான் போகிறார்கள். நீ எங்களுக்கு ஆளே இல்லை, நீ ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட நீ சொல்லுகிற விஷமத்தனமான கருத்துக்களை சமூகத்தில் ஊடுருகிற பொழுது அந்த சமூகத்தில் அவர்களை புரிய வைக்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்கள் இருக்கிறது, இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்கள் இருக்கிற காரணத்திற்காக தான் நான் சொல்லுகிறேன். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நலிவுற செய்வதற்கு ஒன்றிய அரசாங்கம் எத்தகைய நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை கேள்வி கேட்பதற்கு யாருக்குமே துணிச்சல் இல்லை. இது ராயபுரம் பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எதை மிகவும் ஆதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள்? கடலையும் கடல் சார்ந்த தொழிலையும் மீன்பிடி தொழிலையும் அதை சார்ந்த பணிகளை தொடர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் தான் முதலில் மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்தை 5000 8000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். அது மட்டுமல்ல, மீனவர் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க சென்றவர் ஒன்று அண்டை மாநிலங்களில் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லைகளின் காரணமாக, அச்சுறுத்தலின் காரணமாக, இல்லை வேற ஏதாவது காரணமாக அவர் காணாமல் போய்விட்டால், வீடு திரும்பவில்லை சொன்னால் வெறும் 300 350 கொடுத்திருந்த அந்த காலகட்டத்தை 400ஆக உயர்த்தி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மீனவர் நலவாரியத்தின் சார்பாக மீனவ மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அரசு நலத்திட்ட உதவிகளில் 3000 ரூபாய் கொடுக்கிறது. 1500 ரூபாய் மீனவர் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை, 1500 ரூபாய் மாநில அரசு செலுத்துகிற தொகை, மீதி 1500 ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை. நல்லா கேட்டுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் 1500 கொடுக்கும், ஒன்றிய அரசு 1500 கொடுக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 3000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தான் தர வேண்டிய 1500 கொடுக்காமல் அதையும் சேர்த்து
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு, மீனவர் நலனுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஊரெல்லாம் பேசுகிற இவர்களெல்லாம் இதை பற்றி என்றைக்காவது கேட்டார்களா, கேள்வி கேட்டார்களா? நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் குறைகள் இருந்தால் அவை பட்டியலிடுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவை பட்டியலிட்டு பேசுங்கள், விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே கொச்சைப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு மட்டுமே தாக்கி பேச வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் எது என்று நாட்டு மக்களுக்கு நன்றாக புரியும். இன்றைக்கு ஒரு பெண் கல்வி கற்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு மட்டும் அது கல்வியாக அமையாது, அது குடும்பத்திற்கும் சேர்த்து அமையும். நான் முதல்வன் திட்டம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். நான் ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், இங்கு யாராவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இருப்பார்களே ஆனால் இன்றைக்கு மேடை போட்டு எங்களுடைய பகுதி செயலாளர்கள் எங்களுக்கு அமைத்து கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொன்ன சாதனையில் உங்கள் மீது வைக்கப்படுகிற குற்றங்களை நாளைக்கே அதிமுக காரன் தைரியம் இருந்தால், தில்லு இருந்தால், ஆம்பளையா இருந்தால் பொதுக்கூட்டம் போட்டு நாங்கள் சொன்னதில் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த கடந்த 10 ஆண்டுகளில் என்றைக்கு ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சியை அவருடைய கட்சியிடத்திலே கொடுத்து விட்டு சென்றாரோ, ஓபிஎஸ் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ, எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு ஆட்சியிலிருந்து சென்றாரோ, அதுவரை கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்து IAS IPSக்காக தேர்வு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 0. 1 பேர் 2 பேர் அல்லது 10 பேர் என்று தேர்விலே வெற்றி பெறுகிறார் என்பது மிகப்பெரிய அறிவு. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவரை, இதே அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்ற IAS IPS மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர்கள் எல்லாம் IAS IPS படிப்புகளை படிப்பதற்காக அரசின் சார்பாக அவர்களுக்கான பயிற்சி பயிலரங்கங்களை வைத்த ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. இந்தியாவில் எந்த மாநிலம் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் முதலில். அதற்கு அடுத்து அவருடைய மகன் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுடைய IAS IPS தேர்வு விகிதம் குறைகிறது என்பதை உணர்ந்து நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, பிரிலிமினரி தயார் செய்கிறவர்களுக்கான ஊக்கத்தொகை, அவற்றில் வெற்றி பெற்று பிரதான மெயின் எக்ஸாமினேஷன் செய்கிறவர்களுக்கான ஊக்கத்தொகை என்பதையெல்லாம் அறிவித்ததின் விளைவாக இந்த ஆண்டு மட்டும் 500 பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் IAS IPS முதல்நிலை தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அந்த 500 பேரில் 327 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைந்தவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வதற்கு நாங்கள் இங்கே முற்படுகிறோம். இதுபோல அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு சாதனை சொல்லுவதற்கு அவர்கள் இருக்கிறதா? 10 ஆண்டு காலமும் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ஆட்சி செய்தார்கள். உதய் மின் திட்டத்தை அம்மையார் எதிர்த்தார். உதய் மின் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டார். நாங்கள் நீட்டை ஆட்சிக்கு வந்த பிறகு விளக்குவோம் என்று சொன்னீர்களே, என்ன செய்தீர்கள் என்று எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கிறார்கள். போகின்ற இடங்களெல்லாம் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டிற்கான மசோதாவை விளக்குவதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவைக்கு அனுப்பி ஜனாதிபதியினுடைய கையெழுத்திற்கு அனுப்பினோம். இதையே தான் நீங்கள் அதிமுக ஆட்சியும் செய்தீர்கள். ஆனால் உங்களுடைய ஆட்சியில் இருக்கும் போதே, சட்டப்பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே கம்யூனிஸ்ட் கட்சி எழுதுகிற ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் கடிதத்தில் இந்த பில் என்ன ஆச்சு, நீட் மசோதாவை தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பியது என்ன ஆச்சு என்ற கேட்ட கேள்விக்கு அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார் என்ற பதில் வருகிறது. இந்த பதிலை கூட தெரியாத தூங்கு மூஞ்சி ஆட்சிதான் அதிமுக ஆட்சி அன்றைக்கு இருந்ததே தவிர இவற்றை எதிர்த்து கேட்பதற்கு துணிச்சில்லாத ஆட்சிதான். நான் கேட்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தானே, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தானே, நீங்களும் நாங்களும் சேர்ந்துதானே இந்த ஆட்சி வந்த பிறகு நீட் விலக்கு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் மசோதாவை நிறைவேற்றி நாங்கள் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறோம். உங்களுடைய இன்றைக்கு ஜனாதிபதி கையில் இருக்கிறதே, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறீர்களே,
பாரதிய ஜனதாவிலே வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு தேவையான விளக்கை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம்? நீங்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறீர்கள், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை வைத்து நீங்கள் அரசியல் லாபம் தேடுகிறீர்கள். இதையெல்லாம் நாட்டு மக்கள் முன்னால் தோலுரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. என் அருமை தாய்மார்களே, நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். எத்தனையோ அரசியல் கட்சிகள் உங்கள் முன்னால் வருகலாம், ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொள்கை இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கட்சிகளுக்கு தேர்தல் அரசியலை நடத்துவதற்காக அரசியல் கட்சிகளை தொடங்கலாம், ஆனால் நாட்டை யார் பாதுகாக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு நாம் எதை செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கை யாரிடம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்க ரொம்ப கண்டுபிடிக்க வேண்டிய கஷ்டமே தேவையில்லை. திமுக கவர்மெண்ட்ல சொல்லப்பட்ட திட்டங்களை நீங்கள் பயனுகிற திட்டங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டு மக்களுக்கு பயனுள்ள கட்சி என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வருகிற இலவச திட்டங்கள் என்று கொச்சைப்படுத்துவர்களுக்கும் சொல்லுகிறேன், அல்லது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பற்றி விமர்சிப்பவர்களுக்கும் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் வாக்குகளுக்காக எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை. எல்லா திட்டத்தின் பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது. முதலில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் முதல் முறையாக உறுப்பினராக வந்தபோது கன்னிப்பேச்சிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தந்தை முதலமைச்சராக இருக்கிற போது 1000 விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக சட்டப்பேரவையில் வைத்த கோரிக்கையை வைத்துத்தான் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார். அன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து ஒரு வேண்டுகோளை சட்டப்பேரவையில் வைத்த அந்த தலைவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்த பிறகு பெண்களுக்கான விடியல் பயணத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவருக்கான முதுகுதண்டு அறுவை சிகிச்சை செய்த போது அந்த அறுவை சிகிச்சைக்கான பணம் 5 லட்சம் 7 லட்சம் என்று செலவாகும் என்று சொல்லுகிற பொழுது இது அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட, ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான், எனக்கு அரசு செலவு செய்கிறது, ஆனால் இதே அறுவை சிகிச்சையை சாதாரண ஏழை குப்பனோ சுப்பனோ தமிழ்நாட்டில் யாருக்காவது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது கிடைக்காமல் போய்விடும். பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்திற்காக அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் அந்த உயிர் போகும் என்பதை உணர்ந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் முதலில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார் இந்தியாவில். தமிழ்நாட்டினுடைய தலைவர் தளபதி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்துதான் அவருடைய மகன் இன்றைக்கு நம்மை காக்கும் 48 இன்றைக்கு சென்னை மாநகரத்திலிருந்து திருச்சிக்கு நாம் செல்கிறோம், சென்னை மாநகரத்தில் நாம் மதுரைக்கு செல்கிறோம், அல்லது வேறு மாநிலத்தில் இருக்கிறவர் யாராவது தமிழ்நாட்டிற்குள்ளே வருகிறார்கள், காரிலே போகிறோம், சாலை மார்க்கமாக போகிறோம், ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்து ஏற்பட்ட பிறகு உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு போய் அவர்களை சேர்க்க வேண்டும். அவர்களை சேர்க்கின்ற நேரத்தில் கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லுவார்கள், மிக முக்கியமான நேரம். ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் கொண்டு போய் சேர்த்து அவருக்கு அறுவை சிகிச்சையோ அல்லது வேறு ஏதானும் சிகிச்சையை செய்தால்தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலைமை. நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள், யாரோ நமக்கு வேண்டியவர் தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருக்கிறார், ஒரு வண்டி அடிபட்டு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படுகிறது. அவரை கொண்டு போய் அந்த ரோட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மருத்துவமனையில் சேர்த்து விடுகிறார்கள். ஆனால் சேர்த்து விட்டால் போதுமா? உடனடியாக ஆப்ரேஷன் செய்யணும், சிகிச்சை செய்யணும், அதற்கு பணம் கட்டணும். என்ன பண்ணுவாங்க? கூட யாராவது இருந்தால் சொந்தக்காருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை யாருமே இல்லைன்னா பணம் யார் செலவு செய்யறதுன்னு சொல்லி கையை பிசைவாங்க. அந்த முக்கியமான அந்த கோல்டன் அவர்ஸ் கடந்து கொண்டே போகும், அதுக்குள்ளே யாரும் உதவி செய்யலைன்னா அந்த உயிர் போயிடும். ஆனால் இதையெல்லாம் யோசித்த நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் கோட்டீஸ்வரனுக்கே ஏற்பட்டாலும், அவன் கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் கூட, 100 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டின் சாலையில் எந்த ஒரு மனிதனும் விபத்துக்கு ஏற்பட்டால் என்று சொன்னால் அந்த 1 மணி நேரத்திற்குள் அல்லது அந்த குறிப்பிட்ட கோல்டன் அவர்ஸுக்குள் என்ன அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அவற்றை தமிழ்நாடு அரசு இலவசமாக செய்யும் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து காட்டியவர் நம்முடைய தலைவர். இதுதான் திட்டங்களுடைய பரிணாம வளர்ச்சி. இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி என்பதே எட்டாக்கனியா இருந்த காலகட்டத்தில், பசியின் போது படிப்பதற்கு வழி என்ன என்று கேள்வி கேட்டிருந்த காலகட்டத்தில்,
பசியா வந்து சாப்பிடுங்கள், படியுங்கள் என்று மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காலகட்டத்தில் இருந்து சத்துணவு என்று அவற்றையெல்லாம் பரிணாமம் பெற்று வளர்ந்த காலகட்டத்தில் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒவ்வொரு திட்டத்திற்கு பின்னால் தத்துவங்கள் இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று எதுவும் இருக்க முடியாது. மதியான வேளையில் சாப்பாடு போட்டுறோம், காலையில் பசியோடு வருது, குழந்தைகளுக்கு பசி இருந்தால் அவர்கள் கவனிக்க முடியாது, கற்றல் திறன் குறையும், அவர்களுக்கான கிராஸ்பிங் பவர் குறையும், அவங்க கவனிப்பு ஏற்படாது. இதையெல்லாம் உணர்ந்த மாண்புமிகு தலைவர் அவர்கள்தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார். நான் கல்வியில் இடைநிற்றல் என்றெல்லாம் பேசுகிறார்கள், வீரவசனம் பேசுகிறார்களே, நான் அவர்களுக்கும் சொல்லுகிறேன், அவர்களுக்கு பின்னால் போகிற இளைஞர்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், நண்பர்களே, தோழர்களே, சிந்தியுங்கள். இந்த திட்டத்திற்கு பின்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் காலையில் பள்ளிக்கு வருகின்ற அந்த வருகை பதிவேடு 97% உயர்ந்தது தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அது காலை உணவு திட்டத்தில் கிடைக்கப்பெற்ற வெற்றி. அவருடைய கல்வித்திறன் உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவருடைய உயர்கல்வி விகிதம் என்பது 57% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இந்தியாவினுடைய சராசரி கிராஸ் ரேஷியோ வெறும் 42%. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி ரேஷியோ என் மட்டும் 57%. இன்றைக்கு பெண்கள் அதிகப்படியாக பணியாற்றக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். தொழிற்சாலைகளே அதிகமான பெண்கள் பணியாற்றுகிறார்கள். தொழிற்சாலைகள் இந்தியா முழுவதும் பணியாற்றுகிற பெண்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக பணியாற்றுகிறார் என்று சொன்னால் தொழிற்சாலைகள் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. தொழிற்சாலைகள் அவர் பணியாற்றுவதற்கான வசதிகளை மேற்கோள் பண்ணி செய்து கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தமான நிலை. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் விவாதியுங்கள், தமிழ்நாட்டுடைய தனி மனித வருமானத்தினுடைய உயர்வை பற்றி நீங்கள் விவாதியுங்கள். இவற்றையெல்லாம் விவாதிப்பதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் சாருங்கிறீங்க, தீய சக்திங்கிறீங்க. அதுவும் தீய சக்தி என்பது எங்களுக்கே பயமாகி போச்சு. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பைத்தியங்கிட்டம் பிடிச்சிருச்சா, இல்லை வேற ஏதாவது எங்கிருந்தாவது இவங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு நானே ஒரு நிமிஷம் டிவியை பார்த்து பயந்துட்டேன். ஒரு அரசியல் கட்சியை பற்றி விமர்சனம் செய்யலாம், ஆனால் விமர்சனம் செய்கிறத பாடி லாங்குவேஜை வைத்து பார்க்கிற பொழுது இவர்களுக்கு நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சித்தாந்தத்தையே இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்கிற பொழுது யார் தீய சக்தி என்பதை நாட்டு மக்கள் முடிவு செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தீய சக்தி என்று சொல்லுகிற நீதான் இந்த தமிழ்நாட்டினுடைய தீய சக்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தீய சக்தி என்று சொல்லுகிற நீதான் தமிழ்நாட்டுக்கு மிக பெரும் நச்சு பொருள், மிகப்பெரிய நச்சு பாம்பு. எத்தகைய கூட்டத்தை நீ வளர்த்தெடுக்கிறாய் என்பதற்கு உன்னுடைய கூட்டங்களே மிகப்பெரிய ஒரு சான்று. வருகிற இளைஞர்களை, வருகிற தோழர்களை, உன் கட்சியை சார்ந்தவர்களை அரசியல்படுத்த வேண்டும். அரசியல் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமூகம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதானே நீ இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்க போற. இது உனக்கே தெரியல, நீ ஊர்ல இருக்கிறவங்க எங்கிருந்து சொல்லிக் கொடுக்க போற? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் அடுத்தது சீமான் வீராவேசமா தமிழ் தேசியத்தை பத்தி பேசுவார். ஆனா திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரும்போது போய் படுத்துப்பார். எம் முப்பாட்டம் முருகன் என்று சொன்னார். முப்பாட்டம் முருகன் கோயில்ல ஒருத்தவன் பிரச்சனை பண்றான், அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எதிர்த்து பேசுவதற்கு உனக்கு வக்கு இல்லை. ஆனால் உங்களுடைய எதிர்ப்பு எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பை தவிர வேறு எந்த எதிர்ப்பும் கிடையாது. என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட எல்லா அரசியல் இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோன்றிய எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் எந்த கொள்கை புண்ணாக்கும் கிடையாது. திமுக எதிர்ப்பு என்கின்ற ஒரே கொள்கையை தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன கொள்கை இருக்கிறது? திமுக எதிர்ப்பு கொள்கை தான். எம்ஜிஆர் கட்சியை தொடங்கும் போது என்ன கொள்கையை வைத்து தொடங்கினார்? எம்ஜிஆர் கட்சியை தொடங்கிய பிறகு பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேள்வி கேட்ட பொழுது உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்டதற்கு அண்ணாயிசம் என்று சொல்லி இன்றைக்கு ஒருத்தர் பாயசம் காசினாரே, அதே போன்றுதான் அன்றைக்கு அண்ணாயிசம் என்று சொல்லிவிட்டு தப்பித்தவர். ஜெயலலிதா கொள்கையின் காரணமாக வாரிசாக உருவானாரா? கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் இடத்திலும் ஜெயலலிதாவிடத்திலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பு அவரிடத்தில் இருந்தது. தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்தது.
எந்த மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று நாம் ஆட்சிக்கு வந்தோமோ அந்த மக்களை நாம் ஏமாற்றக்கூடாது என்கின்ற ஒரு அச்சம் அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த இயக்கத்தின் பால் வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அல்லது ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் யாரேனும் ஒருவர் இந்த கட்சியினுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று என்றைக்காவது நினைத்திருக்கிறார்களா என்ற கேள்விதான் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்வதுதான் இவர்களுக்கு வேலையை தவிர திமுகவினுடைய கொள்கைகளை மீறி திமுகவினுடைய கொள்கையை தாண்டி வேறு யாரும் கொள்கையோடு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அவற்றை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்ட மதிப்பீட்டோடு இன்றைக்கு நாங்கள் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், சாதனைகளை செய்திருக்கிறோம். இன்றைக்கு சாதாரண சாமானிய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கிறோம். எனவே தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், தேர்தலின் போது வாக்குகளை கேட்பதற்காக எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரலாம், வாக்குகள் வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வரலாம். ஆனால் யார் இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்கின்ற ஒரு கேள்விதான் நம் முன்னால் இருக்கிறது. இன்றைக்கு தாய்மார்கள் எல்லாம் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், அல்லது விடியல் பயணத்தை பற்றி மகிழ்ச்சி அடைகிறீர்கள், புதுமை பெண் திட்டத்தை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், தமிழ் புதல்வன் கடன் திட்டத்தை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், முதியோர் உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கிறது, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு நிதிகளை தர வேண்டிய ஒன்றிய அரசு தரவில்லை. ஆனால் இந்த திட்டத்தை நடத்தியே தீர வேண்டும், நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய வருவாயை பெருக்கி உங்களுக்கு இந்த திட்டங்களையும் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யார் தமிழ்நாட்டு மக்களோடு நிற்கிறார்கள், எந்த தலைவர் தமிழ்நாட்டுக்காக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. 2021 ஆட்சிக்கு வரபோது இந்த தமிழ்நாடு எந்த நிலையில் இருந்தது? கொரோனா தொற்று மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, பொருளாதாரம் முடங்கி இருந்தது. ஏன் கொரோனாவின் போது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரை சந்திப்பதற்கு கூட உங்களுக்கு அச்சம். உங்க சொந்த பையனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டா அவனை கிட்ட போய் நின்று பார்ப்பதற்கு உங்களுக்கு அச்சம். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவர்களை சென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு பயம். அது தவறல்ல. காரணம், உலகம் முழுவதும் இந்த நோயின் மூலமாக எல்லோருக்குமான ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. இவ்வளவு ஏன், என் தந்தைக்கு கொரோனா வந்தபோது கூட நான் தூர நின்றுதான் மருத்துவமனைக்கு அனுப்பினேனே தவிர அவரை தொட்டு கூட பார்ப்பதற்கு எனக்கு அச்சம் இருந்தது. ஆனால் இவ்வளவு அச்சங்களுக்கு மத்தியில் இந்தியாவில் யாரும் செய்யாத வேலையை உலகமே முடங்கி கிடந்த போது தமிழ்நாட்டில் ஒரு கடை இல்லை, யாருக்கும் வேலை இல்லை, அடுத்த வேளை பொருளை வாங்கி உண்பவர்களுக்கு பொருள் இல்லை, பணம் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் யார் வீதிகளில் நின்று உங்களுக்காக நின்றார்கள் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனை தவிர வேறு யாருமே கிடையாது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் இங்கே ஒருத்தர் மந்திரியா இருந்தார ஜெயக்குமார், இந்த ஜெயக்குமார் இந்த ராயபுரம் பகுதியில் ரோட்டுக்கு வந்து யாருக்காவது ஒரு 5 கிலோ அரிசி பையோ இல்ல காய்கறியோ கொடுத்திருப்பாரா என்று சவால் விட்டு சொல்லுகிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், ஏன் திராவிட முன்னேற்ற கழகின் தொண்டன் தான் தெரு தெருவாக வீதி வீதியாக மேடை போட்டு சாமினா போட்டு பந்தல் போட்டு எல்லா பொருட்களையும் கொடுத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். வீட்டுக்கு வீட்டுக்கு மருந்து வேணுமா, மாத்திரை வேணுமா, காய்கறி வேணுமா, அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்தியாவில் எந்த கட்சியும் இந்த வேலையை செய்யவில்லை. இப்போ சொல்லுங்கள், இந்த கட்சி தேர்தல் அரசியலுக்காக மட்டும் நிற்கிற கட்சியா? நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், எத்தனையோ தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட இழப்பு போல கொரோனா காலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இழக்கவில்லை. என் தலைவன் சொல்லிவிட்டானா என்று எங்களுடைய உயிரை கூட நாங்கள் பார்க்காமல், எங்கள் உயிரின் மீது கூட நாங்கள் அக்கறை வைக்காமல், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட பயந்தார்கள். தலைவர் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி என் திமுக காரன் தான் வீடு வீடா போய் அரிசி பருப்பை கொடுத்தானே தவிர தன் உயிரை பற்றி அவன் பயப்படவில்லை. என் தலைவன் சொல்லிவிட்டான் என்ற காரணத்திற்காக போய் பார்த்தாங்களே. இன்னைக்கு அந்த மாதிரி போன நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை இழந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவ்வளவு ஏன்,
ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே இழந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மாவட்ட செயலாளர் இருந்த ஜே அன்பழகன் கொரோனாவுக்காக வீதிக்கு சென்று திருவல்லிக்கேணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்க பொழுது தலைவர் சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க சென்றவர் கொடுத்து விட்டு வந்த பிறகு கொரோனா தொற்றின் காரணமாக மரணமடைந்தார். இத்தகைய செய்திகள், இத்தகைய வரலாறுகள், இத்தகைய சோக நிகழ்வுகள் அதிமுகவில் இருக்கிறதா? அல்லது இன்றைக்கு தட்டி கொண்டு மேடைகளை வந்து பேசுகிற எவன் கட்சிக்காவது இருக்கிறதா? இன்றைக்கு இன்னும் சொல்ல போனார், எஸ்ஐஆர் என்கின்ற இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது இதை எதிர்த்த கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதற்காக தேர்தலில் அரசியலில் ஈடுபடுவதற்கு, இந்த வாக்குகளை சேர்ப்பதற்காக வீதிகளில் நின்று பணியாற்றிய கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், வேறு யாருமே கிடையாது. நான் இன்னும் பெருமையோடு சொல்றேன், வரக்கூடிய தேர்தலில் திமுக காரனுக்கு மட்டும்தான் ஓட்டு கேட்கிற உரிமை இருக்கிறது சொல்றதுக்கு காரணம் இந்த எஸ்ஐஆர்ல ஓட்டை சேர்த்ததே திமுக காரன் தான். இன்னைக்கு நாங்க சேர்த்த ஓட்டை நீங்க பங்கிட்டு போட வருவீங்க, எல்லா அரசியல் கட்சிக்காரனும் வருவீங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், திமுகவை போல வேறு யாராவது வீதிகளில் வந்து வேலை பார்த்து எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தும் பணியில வீடு வீடா ஃபார்மை கொண்டாந்து கொடுத்து ஓட்டு சேர்க்கிற வேலை யாராவது செஞ்சாங்களா? இல்ல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். கொரோனாவின் போது உயிரை பணயம் வைத்து இன்றைக்கு போராடியவர்கள், ஏன் முதலமைச்சரே கொரோனா வார்டுக்கு போய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தைரியம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சர். இவ்வளவு தியாகங்களையும் இவ்வளவு தொண்டுணர்வும் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் யாரை கண்டும் அஞ்சாது. எங்களுக்கு யார் மீதும் அச்சமில்லை. காரணம், எங்களுடைய சேவை இருக்கிறது, மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். 2021 எப்படி இருந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். 3 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் வந்த செய்திகள், செய்தித்தாளில் வந்த செய்திகள், உற்பத்தி திறனில் இந்தியாவில் 2வது இடமாக தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இருக்கிறது சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. மகாராஷ்டிரா என்கின்ற பெரிய மாநிலம், உத்தரப்பிரதேசம் என்கின்ற பெரிய மாநிலம், மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம், நிலப்பரப்பில் மிகப்பெரிய மாநிலம், வருமானத்தில் மிகப்பெரிய மாநிலம், வசதிகளில் மிகப்பெரிய மாநிலம், ஏன் ஒன்றிய அரசினுடைய சலுகைகள் பெறுகிற மிகப்பெரிய மாநிலம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் இல்லாமல் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கு சலுகை இல்லை, ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பணம் இல்லை. மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச போல பெரிய மாநிலம் கிடையாது, அவங்களை போன்ற மக்கள் தொகை கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட இந்தியாவில் 2வது இடத்தில் நாம் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை தவிர வேறு எதுவும் கிடையாது. இவற்றையெல்லாம் சொல்லி வாக்கு கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு செல்லுகிற அந்த துணிச்சல் எங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், யார் எப்படி வேணாலும் வரட்டும், யார் எந்த வேடம் போட்டு வேணாலும் வரட்டும், ஆனால் மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் தொடரப்போகிறது. உதயசூரியன் உதிக்கப் போகுது. வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் இடம் காணாமல், துணி காணாமல், துண்டு காணாமல் மீண்டும் நடிக்க செல்வாரை தவிர என்ன ஒன்று, சினிமாவில் நடிச்சிருந்தவன் இப்போ அரசியல் மேடையில் நடிக்கிறான். இப்போ அரசியல் மேடை இல்லைன்ற பிறகு சினிமாவுக்கே போயிடுவான். ஆக எங்கள் மக்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி இந்த கோட்டைக்கு எங்கள் தலைவரை அனுப்புவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.